ஆக்ரோஷமான சூழ்நிலை அபரிமிதமாக இருக்கிறது அப்படிங்கிறத நாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதாவது இதே சண்டை போடுறதையோ அடித்து விளையாடுறதையோ அப்நார்மல்னு எப்போ அல்லது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அது கவனிக்கப்பட வேண்டியதுதான் எப்போ முடிவு பண்ணுன்னா, இப்போ ஃபைட்ஸ் நார்மல், எனக்கு பிடிக்காத நீங்கள் செய்கிறீங்க, நான் உங்களை திருப்பி அடிக்கிறேன்றது நார்மல், இல்லை கண்டிக்கிறது நார்மல், வெறுப்பை காட்டுறது நார்மல். பட் நான் சண்டையை ஆரம்பித்து வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இந்த அடிக்கிறதையே ஆரம்பித்து வச்சேன்னா தென் இட் இஸ் பெத்தலாஜிக்கல் ஒன். நீங்கள் 2 குழந்தைங்க சண்டை போட்டு வரும்போது விசாரிக்கிறதே எப்படி விசாரிக்கிறீங்க? யாரா முதல்ல அடிச்சிங்க? ஏன்னா ஒருத்தன் அடித்தா நீங்கள் திருப்பி அடிக்கணும்னு இப்போ தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம், isn't it? ஸோ நிச்சயமாக யார் அந்த சண்டையை ஆரம்பித்து வச்சது, இனிஷியேட்டிங் ஃபைட். இந்த இனிஷியேட் ஃபைட் பண்ணுறவன் பெத்தலாஜிக்கல். ஒருத்தர் அடித்த பிறகு நீங்கள் அடிக்காமல் போனீங்கன்னா அப்புறம் அவனுக்கு பயம் விட்டு போயிடும். அதனால் அந்த பையனை ஏன்டா நீ திருப்பி அடிச்சுன்னா அவன் சும்மா அடிச்சுட்டு நான் சும்மா போவேனா? ஸோ நீங்கள் யார் இனிஷியேட்டிங் ஃபைட்ஸ் இருக்குதோ அதை முக்கியத்துவம் கவனிக்கணும். அடுத்தது இந்த ஃபைட்டை திட்டம் போட்டு, இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு நான் அந்த பையன் ஒரு தொந்தரவு பண்ணியிருக்கிறான், அதை பிளான் பண்ணி நாளைக்கு அவனை அடித்தான்னு வச்சுக்கிங்க, இன்னும் 2 பேர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி அவன் பண்ணிட்டான் அப்படின்னா அது பெத்தலாஜிக்கல் ஃபைட்டு. ஸோ இனிஷியேட்டிங் ஃபைட் ஒன்று. அடுத்து பிளான்ட் ப்ரீமெடிடேட்டட், திட்டம் போட்டு எப்படியாவது இவனை அடித்து துன்புறுத்தணும். 3வது, நீங்கள் அடிக்கும்போது அந்த பையனுடைய உங்களுடைய வெறுப்பையோ அல்லது உங்களுடைய எதிர்ப்பையோ காண்பிக்கிற அர்த்தத்தை தாண்டி அடிபடுறவனை துன்புறுத்தணும், அவனுக்கு காயத்தை உண்டு பண்ணுன்ற அளவுக்கு இருந்துச்சுன்னா இட் இஸ் பெத்தலாஜிக்கல். ஸோ ஒரு குழந்தை 3 ஸ்டேஜ் பண்ணிச்சுன்னா, அதாவது இனிஷியேட்டிங் ஃபைட்டை ஆரம்பித்து வைக்கிறது, அதுக்கு அடுத்தது இந்த ஃபைட்டை திட்டம் போட்டு ஆள் சேர்த்துக்கிட்டு செய்கிறது, 3வது இந்த ஃபைட் பண்ணும்போது அடிக்கும்போது அவனுக்கு ஏதாவது ஒரு வகையில் காயத்தை உண்டு பண்ணணும், துன்பத்தை உண்டு பண்ணணும், இந்த மாதிரி ஒரு குழந்தை திட்டம் போட்டு செஞ்சிருச்சுன்னா டெஃபினெட்லி இட் இஸ் அ பெத்தலாஜிக்கல் அக்ரஷன். அப்போ நாம் அதை கவனிக்கப்பட வேண்டியிருக்கோம். அதாவது அக்ரஷனையே அந்த குழந்தை கேஷுவலாக எடுத்துக்காமல் பிளான்டாக செஞ்சதுன்னா இட் இஸ் அ பெத்தலாஜிக்கல் அக்ரஷன். இந்த மாதிரி பார்த்து தான் நம்ம அந்த ஃபைட்டு அல்லது அந்த சண்டையை சாதாரணமானதா அசாதாரணமானதான்னு தீர்மானிக்கணும்.